இந்த சோதனைகள்ல நாம ஒண்ணுக்கு இல்லாதவங்கன்னு விளங்கணும். நாம ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் தன் காரியத்தில் எப்போதும் ஜெயித்து கொண்டிருக்கிறான். உலகம் தோற்று கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்திலே வளர்ச்சி, மருத்துவத்திலே வளர்ச்சி, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி, நவீன கண்டுபிடிப்புகள், பயங்கரமான தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் சரிதான். இத்தனையும் சேர்ந்து நம்மால் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு முடியவில்லை. அல்லாஹ் அனுப்பிய ஒரு சின்னஞ்சிறிய நுண்ணுயிரிக்கு நம்மாலே மருந்து இன்னும் உருப்படியாய் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அல்லது பரிசீலனையில் இருக்கிற அல்லது சோதனை ஓட்டமாக நடந்து கொண்டிருக்கிற மருந்துகள் எல்லாமே ஒரு தோராயமாகவும் சுமாராகவும் கேட்கலாம் என்கிற அடிப்படையில் மருந்துகள் முன்வைக்கப்படுகிறதே ஒழிய இன்ன நோய்க்கு இன்ன மருந்து என்கிற தீர்மானத்தை நோக்கி உலகம் நகரவில்லை. உலகத்தில் எக்கச்சக்கமான விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், அறிவியல் சார்ந்த நிபுணர்கள், தத்துவ மேதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆன்மீகத்தில இருந்து அறிவியல் வரைக்கும் இன்றைக்கு எதற்கும் பஞ்சம் இல்லை. சேர்ந்து போராடியும் முடியவில்லை. எனவே சோதனைகளின் முதல் பாடம் என்ன தெரியுமா? அந்த பாடம் கூட குர்ஆனில் சூரா யூசுஃபில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, இறைவன் தன் காரியத்தில் ஜெயித்து விடுவான். இதுதான் ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய பாடம். அல்லாஹ் தன் காரியத்திலே ஜெயிக்கிறான். குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், குர்ஆன் சொல்லுகிறது எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து. நம்மால என்ன முடிந்தது? சுனாமியின் வருகையை கூட நம்மால் அதற்கு முதல் நாள் எச்சரிக்க முடியவில்லை தெரியுமா? வானிலை ஆய்வு மையங்களும் அறிவியல் விண்வெளிகளும் தோற்று போன இடம் இது. நாளை காலை நீங்கள் கடற்கரைக்கு வாக்கிங் போக வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கிற அளவுக்கு கூட நம் அறிவியல் வளர்ந்திருக்கவில்லை. நாய், நரி, நண்டு என்று ஊர்வன பரப்பனவெல்லாம் தன்னுடைய அதற்கு இருக்கிற அந்த சிற்றறிவை கொண்டு வரக்கூடிய நிலநடுக்கத்தையும் ஆழிப்பேரலையும் கண்டுகொண்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே இடப்பெயர்ச்சி செய்து கொண்டு போய்விட்டதாம். ஆனால் மனிதன் வழக்கம் போல காலை வைகறை வேளையிலே வாக்கிங் போய் கொண்டிருந்த பல 100 பேர்களை கொண்டு விட்டதல்லவா சுனாமி? தோத்தது நாமா அல்லாஹுவா? அல்லாஹ் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். சோதனைகளின் போது, அனர்த்தங்களின் போது, இது போன்ற பேரிடர்களின் போது ஈமான் வலுப்பட வேண்டும். இது முதல் காரியம். நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்பவல்ல ஒரு 1500 வருஷமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் சமீபத்துல ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளாகவே பிளேக் நோய் வந்தது. மிகப்பெரிய அளவில் காலரா வந்தது. ஷாம் தேசத்தை உலுக்கி எடுத்தது. தாழூனே அமவாஸ் என்று வரலாற்றாசிரியர்கள் அதற்கு பெயர் சொல்லுகிறார்கள். அமவாஸ் என்கிற ஊரில் பரவிய காலரா. ஆயிரக்கணக்கான சஹாபிகள் அதிலே வஃபாத்தானார்கள், ஷஹீதானார்கள். பெருநோய்களில் வஃபாத்தானவர்களை ஷஹீதுகள் என்கிற சொல்லாடலை குறித்து பயன்படுத்தலாம் என்று மார்க்க அறிஞர்கள் தந்திருப்பதன் பேரில் கொரோனாவில் உயிர் நீத்தவர்களை ஷஹீதுகள் எனலாம், காலராவில் உயிர் நீத்தவர்களை ஷஹீத் எனலாம், இது போன்ற ஆழி பேரலைகளில் உயிர் நீத்தவர்களை ஷஹீதுகள் எனலாம். சரி, கடைசி வரை அந்த காலரா அது தானாக போகும் வரை அதற்கு சரியான மருந்தை ஒரு வாந்தி பேதியை தடுத்து நிறுத்தி உயிர் காப்பாற்றுவதற்குள்ள திறனை நம்மால் அன்றைக்கு கையில வைத்திருக்கவில்லை. சரி, அன்றைக்காவது அறிவியல் வளராத காலம். இன்னைக்குதான் எல்லாம் வளர்ந்துருச்சே. சுனாமியில் தோற்று போனோம், கொரோனாவிலும் தோற்று போனோம். அல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன் காரியங்களில் மிகைத்தவனாக இருக்கிறான். என்ன ஏதுன்னே தெரியாம கடைசியில எங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு ஃபைல மூடுறதுதான் இன்னைக்கு நம்ம வழக்கமா இருக்கு. தெரியும் உங்களுக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஎல்ல இருந்து கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங்க்கு போன பிளைட் எங்க போச்சுன்னு தெரியலங்கிறாங்க. இதுவரையும் தெரியலங்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆய்வு கோப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லா டாக்குமெண்ட்டும் க்ளோஸ்டு. என்ன அப்படின்னா தெரியல. 239 பயணிகள் பயணம் செய்யறாங்க. 200 பேர் சைனாக்காரங்க. 35,000 உயரத்துல பிளைட் பறந்துட்டு இருக்கிறப்போ எஸ்கேப். அதுக்கப்புறம் 35,000 ஃபீட்ல இருந்திருக்கு. அது வரைக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரியும். சரி, எங்க போச்சுன்னு தேடலாம். தேடினார்கள். எல்லா வல்லரசுகள்லாம் சேர்ந்துருச்சு. 14 கண்ட்ரி அதை தேடுவதில்.
தரை வழியாக, கடல் வழியாக, ஆழ்கடல் வழியாக, உலகத்துல ஊர்ற ஈ எறும்பெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிற நாசா விண்கலமும் தன்னை இணைத்து கொண்டது. 14 கண்ட்ரி சேர்ந்து தேடணும். எல்லாம் தேடி 239 பேசஞ்சரோட அந்த 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 விமானம் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் மாயம். எங்க போச்சு தெரியல, யாரு கடத்தினா தெரியல, பாடிகள் எங்க தெரியல, என்ன ஆனது தெரியல, ஒண்ணுமே இல்லை. யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதி இருந்தது போல, ஒண்ணு மேல இருந்து மலக்குக புடிச்சு மேல இழுத்திருக்கணும், இல்லன்னா எங்கேயாவது பூமிக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா கபருக்குள்ள போயிருக்கணும். பூமிக்கு, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில பிளைட் இல்லைங்கிறாங்க. நான் சொல்ல வருவது, அறிவியல் தொடர்ந்து தோற்கிறது, மருத்துவம் தொடர்ந்து தோற்கிறது, மனித ஆற்றல், மனித மேம்பாடு எல்லாம் தோல்வியில இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவது போல், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, இறைவன் தன் காரியத்திலே மிகைத்து கொண்டே இருக்கிறான். ரப்பு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்கு அவ்வப்போது உலகத்தில் காட்டுகிற இறை நம்பிக்கை சார்ந்த உரமேற்றுவதற்காக விஷயம் என்று சொல்லலாம். எனவே இந்த துன்பங்கள் எல்லாம் ரப்பு ஒருவன் மட்டுமே மிகைத்தவன் என்கிற பாடத்தை நமக்கு தர வேண்டும். இது 1வது பாடம். துன்பங்கள் தரும் படிப்பினைகளில் 2வது படிப்பினை என்னன்னா, சோதனைகள் என்பது ஏதோ கெட்டவர்களுக்கு மாத்திரம் வர்றதில்லை, எல்லாத்துக்கும் வரும், நல்லவங்களுக்கும் வரும். சொல்ல போனா நல்லவங்களுக்கு அதிகமா வரும். நீங்கள் சோதிக்கப்படுகிற பட்டியலில் இருக்கிறவங்களை எடுத்து பாருங்க, நிறைய பேர் நல்லவர்கள். நமக்கு கூட சமயங்கள்ல ஆதங்கம் வரலாம், எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்றான், என்னென்னமோ பண்றான், அவனுக்கெல்லாம் வரமாட்டேங்குது. ஆனாலும் கூட நல்லடியார்களுக்கெல்லாம் வருதேன்னு நினைக்கிறோம். ஆறுதலாய் நாம் மயிலிறகால் தடவி கொள்ள அன்னலாரின் வார்த்தைகள் வார்த்தை ஒன்று உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஷத்துன் நாசி பலா அன் அல் அம்பியா சும்மல்லம் தொலுஃபல்லம் தல். மிக கடுமையான சோதனைக்கு இலக்காகுபவர்கள் முதல்ல யாரு தெரியுமா? நபிமார்கள். அதற்கடுத்து நல்லோர்கள், சித்தீகீன்கள், சாலிகீன்கள் என்று அந்த தரத்திலே உள்ளவர்கள். எனவே ரப்பால் சோதிக்கப்படுகிற போது யாரையும் பார்த்து தப்பா பேசக்கூடாது. இதுதான் 2வது பாடம். அவன் ஓவரா அக்கிரம் பண்ணா கொரோனால மௌத்தா போயிட்டான் சொல்லவே கூடாது. கொரோனாவிலே மரணித்தவர்கள் நிறைய இறைநேசர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள், நல்லடியார்கள், மார்க்கறிஞர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள். எனவே சோதனை என்பது நல்லவர்களுக்கு அதிகமாக வரும். இது 2வதாக முக்கியமா நாம கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா இந்த உலகத்திலே சோதனைக்கு இலக்கானவர்கள்? உஹது போர்க்களத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டு அவர்களின் முன்பற்கள் உடைக்கப்பட்டு இரத்தம் வழிந்து, அவர்களுடைய கன்னத்திலே இரத்தம் வழிந்து, வழியும் இரத்தத்தை துடைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். என்னன்னு? கைஃப யஃப்லஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், எப்படிப்பா இந்த கூட்டம் ஜெயிக்கும், நபியவே காயப்படுத்துறாங்களேப்பா அப்படின்னு சர்வ சாதாரணமாக ஒரு சோக வார்த்தையை சொல்லிவிட்டு அதை கடந்து போகிற பெருமானாரின் மாண்பை எண்ணி வியக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களை விடவெல்லாம் சோதனைக்கு ஆளானவர்கள் யாரும் இல்லை. குடும்ப வாழ்க்கையில் சோதனை, தனி மனித வாழ்வில் சோதனை, சார்ந்து வாழ்ந்த சமூக வாழ்வில் சோதனை, எல்லாத்திலையும் சோதனை. எனவே சோதனை என்பது வர்றது கெட்டவங்களுக்கு அல்ல. அதுல கெட்டவர்களும் இருக்கலாம், நல்லவர்களும் இருக்கலாம். சொல்ல போனால் நல்லவர்களுக்கு சோதனை அதிகமாக வரும் என்பது நாம் இங்கு விளங்க வேண்டிய 2வது பாடம். சோதனைகளினால் விளங்குகிற 3வது ஒரு படிப்பினை உண்டு. என்ன படிப்பினை? 2 காரணங்களுக்குத்தான் சோதனை வருகிறது. ஒண்ணு, இறைவன் வேற ஏதாவது ஒரு பெரிய தீங்கிலிருந்து காப்பாத்துறதுக்காக நமக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கலாம், அல்லது நம்முடைய தரஜாவை அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக கொடுத்திருக்கலாம். எந்த சோதனை வந்தாலும் இந்த 2ஆத்தான் விளங்கணும். பிசினஸ்ல தட்டுப்பாடு, பிசினஸ்ல பெரிய அளவுல அடி, உடல் ஆரோக்கியத்துல அடி, அல்லது வேற ஏதாவது தாய் தந்தை குடும்பத்தினுடைய இழப்புகள், இறப்புகள், அல்லது சரியான பொருளாதார பலம் இல்லை, அல்லது பிள்ளை பேரு இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள். 2 காரணம் தான் அல்லாஹ்விடம். ஒன்னு தஃபான் லிஷர், வேற ஒரு பெரிய தீமை வர்றதுல இருந்து இவனை காப்பாத்துறதுக்கு இறைவன் இந்த சோதனையை கொடுத்திருக்கலாம். தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப என்னன்னா தலப்பா மட்டும் காணாம போயிருச்சான் அவருக்கு. அவர் தலப்பாவை நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருந்தப்போ சொன்னாங்களா, என்ன தலை போகாம இருந்துச்சேன்னு நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ, தலப்பா தானே போச்சு. அப்ப அந்த மாதிரி தீமை பெருந்தீமையில இருந்து நம்மை காப்பாற்ற இறைவன் இந்த சோதனை கொடுத்திருக்கலாம். அல்லது சோதனை கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடம் இருக்கிற இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹு தஆலா அதிகமாக அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு மனிதனை சோதிப்பான். நபிமார்களை சோதித்ததும், நல்லோர்களை சோதித்ததும், வலிமார்களை சோதிப்பதும் இதெல்லாம் இப்படித்தான். இது சோதனைகளிலே இருந்து கிடைக்கிற 3வது படிப்பினை. அடுத்து 4வது படிப்பினை. அநேகமாய் இணையதள சொற்பொழிவு என்றாலும் நீங்கள் சரியாகவே கவனித்துக் கொண்டு வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் தொடர்கிறேன். ஒருவேளை சொற்பொழிவின் இறுதியில் படிப்பினைகள் குறித்து வரிசைப்படுத்திய இந்த படிப்பினைகளில் ஏதாவது கேட்டால் ஒருவேளை உங்களால் சொல்ல முடியும் என்றும் நம்புகிறேன். 4வது பாடம். சோதனைகள் தரப்படுகிற போது முக்கியமா என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளை விட மோசமா பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கணுமா. பார்த்தா நாம பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம். நம்ம பெரும்பாலும் அதை பார்க்கறது இல்லை. அதாவது நமக்கு வந்தது மாதிரி வேற யாருக்கும் வரலன்னு நினைச்சுக்கிறது. உலகத்திலேயே நாம மட்டும்தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறது. உண்மை அது அல்ல. நம்மளை விட மோசமா எத்தனையோ பேர் கஷ்டப்படுறான். அல்லாமா சாதி ஷீராஜி அவங்க பாடுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, அழகான கவிதை. காலுக்கு செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே போனா அங்க காலே இல்லாதவனை பார்த்தான், பார்த்துட்டு நான் பரவாயில்லைன்னு திருப்தி பட்டுக்கிட்டான். அப்படித்தான் திருப்திப்பட வேண்டும். செருப்பில்லை என்கிற கவலையை விட காலே இல்லாதவர்கள் எத்தனை பேர். அப்போ உலகத்தில் ஒரு துன்பம் வருகிற போது, ஒரு நோய் வருகிற போது, ஒரு நஷ்டம் வருகிற போது, ஒரு இழப்போ இறப்போ ஏற்படுகிற போது நம்மை விட மோசமாக உள்ளவர்கள் யாரோ அவர்களை பார்த்தால் நிச்சயமாக நமக்கு ஆறுதல் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கடுமையான கவலை. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கெல்லாம் ரொம்ப கவலை. அப்போ அதை ஆறுதல் படுத்தி அவர்களால் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்ளவே முடியல. தொடர்ந்து தனிமையில இருக்கிற போதெல்லாம் அழுகுறாங்க அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும். இப்ப 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்க. நம்மனால அதை மறக்க முடியல ரசூலுல்லாஹ்வ. வா அங்க போய் நம்ம உம்மஹானி வீட்டுக்கு போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உறவுக்கார பெண். ரசூலுல்லாஹ் அங்கே செல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா ஆறுதலும் தரக்கூடிய பெண், அறிவாற்றல் மிகுந்த பெண். அநேகமா அந்த பெண்ணும் சோகத்துலதான் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துல அழுதுதான் இருக்கணும். சரி வா உம்மஹானி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அங்க போனாங்க. போய் உட்கார்ந்த உடனே அழுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட அனாதைகளாய் ஆக்கிவிட்டு போய்விட்டார்களே அப்படிங்கிற சோகத்துல 2 பேர் உட்கார்றப்போ உம்மஹானி அம்மா அவங்களும் அழுதாங்க. அழுத உடனே சரி இவங்களும் ரசூலுல்லாஹ்வை மறக்கல போல தெரியுது, அந்த மரணத்தினுடைய ஆறாத வடுவிலிருந்து மீளாத துயரிலிருந்து இவங்க இன்னும் மீளல அப்படின்னு நினைக்கிறப்போ உம்மஹானி சொன்னாங்களாம், நீங்க அழுகிற மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்ட்டு நான் அழுகல. நான் அதுக்கு அழுகல. நான் அழுகிறது எது தெரியுமா? அவங்க இருக்கிற வரையும் வந்து கொண்டிருந்த வஹி வானத்தில இருந்து இனிமேல் வராதே அப்படின்னு நினைச்சு அழுகிறேன். வானத்திலே இருந்து வந்து கொண்டிருந்த வஹி நின்று போய்விட்டது. இனி வஹி வருவதற்கு வாய்ப்பில்லை. நபி உயிரோடு இருக்கிற வரை மட்டும்தான் வஹி வரும். ஜிப்ரீல் வருவார், அல்லாஹ் அனுப்புவான் செய்திகளை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான நாளிலே இருந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலான வஹியின் தொடர்பு நின்று போய்விட்டதே என்று நான் கவலைப்படுகிறேன் என்ற போதுதான் சுரீர் என்று உரைத்தது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு. நாம படுற கவலையை விட இது பெரிய கவலை. நாம சொல்ல போனா ஒரு சின்ன விஷயத்துல அழுதுட்டு இருக்கிறோம், உம்மஹானி அழுகுவது பெரிய விஷயம். நான் சொல்ல வர்றது, வாழ்க்கையில் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை விட பெரிய துன்பம் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். நிச்சயமா, அதாவது உறுதியா சொல்லலாம், உலகத்துல வேற ஒருத்தரை பார்த்து நாம பரவாயில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா யாரையாவது வச்சிருப்பான். கடைநிலை முசீபத்துகள்ல பாதிக்கப்பட்டது நிச்சயமா நம்ம இல்ல. நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரையுமே நிறைய பேர்த்த பார்த்திடலாம்.
எப்படியும் யாரையாவது பாத்திரலாம். இந்த வேடிக்கையா இந்த முல்லா நஸ்ருதீன் கதையில சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, எப்பா உன் கழுதை காணாம போச்சுப்பான்னாங்களாம். அவரு டக்குன்னு இன்னும் இல்ல வைனாலி ராஜுன்னு சொல்லிட்டு கழுதை காணாம போச்சா, நல்ல வேலை அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டாராம். என்னையா கழுதை காணோம்னு சொல்றோம், நீ பாட்டுல அசால்ட்டாங்கிற. ஆமாமா, அந்த கழுதை மேல நான் இருந்திருந்தா நானும் சேர்ந்துல காணாம போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு முல்லா நஸ்ருதீன். என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா முல்லா? ஆஹ் கழுதை காணாம போச்சுங்கிற கவலையோட நாம அதுல இருந்திருந்தான்னு கம்பேர் பண்ணா பெரிய முசீபத் தானே. உலகத்துல கம்பேர் பண்ணி பார்த்து நாம் பரவாயில்லன்னு சொல்லிக்கிறதுக்கு அல்லாஹ் யாரையாவது நிச்சயமா வச்சிருக்கான். யாரையாவது நிச்சயமா வச்சிருக்கான். இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சோதனைகள் வருகிற போது தன்னை விட அதிகமாக சோதனைக்கு ஆளானவர்களை நினைத்து பார்த்தால் அதுதான் மிகப்பெரிய படிப்பினை. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி அல்லாமா தகி உஸ்மானி அவங்க அவங்க கிதாபுல ஒரு செய்தி எழுதுறாங்க. மிகப்பெரிய கல்வியாளர் அவரு. அவங்க எழுதுறாங்க ஒரு செய்தி. ஒரு பொம்பளைய ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்களாம், வவுத்து வலின்னு சொல்லி. வயிற்று வலின்னு கூட்டு போய் ஆஸ்பத்திரியில உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் பக்கத்துல கணவர் இருக்காரு. சும்மாவே இருக்க மாட்டேங்குதான். எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது. அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம். வவுத்து வலி என்ன உனக்கு மட்டுமா வந்திருக்கு? உலகத்துல எல்லாரும் எத்தனையோ வழிகள்ல எப்படி எப்படியோ இருக்காங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறிய, புலம்பிட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பேசிட்டு கணவன் மனைவி பேசிட்டு இருக்கிறப்பவே விபத்துல பாதிக்கப்பட்டு அடிபட்டு ரத்த வெள்ளத்துல ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க ஆஸ்பத்திரிக்குள்ள. வேன்ல இறக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள கொண்டு வர்றாங்க. பார்த்தா காலு துண்டாகி போச்சு, கை துண்டா போச்சு, மண்டை பொழந்திருக்குது, இன்னும் ரூகு மட்டும் இருக்கு. ஆனா உடம்பு பூரா ரத்தம். எல்லாரும் போய் பாக்குறாங்க ஸ்ட்ரெச்சர்ல அந்த பாடியை கொண்டு போறத. அந்த நேரத்துல உடனே நேரா இந்த அம்மாவை கூட்டு போய் அந்த கணவர் காட்டியிருக்காரு. பா, ஒரு சின்ன வயிற்று வலின்னு சொல்லிக்கிட்டு இந்த புலம்புற, கொஞ்சம் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாடியை காட்டுறாங்க. கை துண்டா, கால் துண்டா, உடம்பு பூரா ரத்தம், மண்டை பொழந்திருக்கு. பார்த்துட்டு எட்டி பார்த்துச்சான் அந்த அம்மா. எட்டி பார்த்துட்டு ஆமாமா ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்லிச்சான், அவருக்கு வவுத்து வலி இல்லையில்ல அவருக்கு. இப்போ வவுத்து வலியும் தலைவலியும் தனக்கு வந்தா தெரியும்ன்ற மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? தனக்கு வந்ததை மாத்திரமே பெரிய துன்பமாக கருதுதல் என்பதுதான் அதுல இருந்து மீள முடியாமல் போவதற்கான விஷயம். நாம செய்ய வேண்டியது என்ன? எந்த துன்பம் வந்தாலும் நம்மை விட பெருந்துன்பத்தில இருக்கிற ஒருவரை பார்த்து அல்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கிறானே என்று நாம் அதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் சோதனைகள்ல வெற்றி அடைஞ்சிட்டோம்னு பொருள். சோதனைகளின் போது நாம் கவனத்துல வைக்க வேண்டிய 4வது செய்தி இது. 5வது செய்தி, அல்லாஹ் நல்லடியார்கள் யாருக்காவது சோதனையை தர்றான்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களுடைய வருங்காலம் வளமாக இருக்க போகிறது, நல்லா இருக்க போறோம்னு அர்த்தம். சில பேர் இப்படியே இருந்து மௌத்தா போயிருவோமா அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல, மிகச்சிறந்த முறையில் அல்லாஹ் உங்களுடைய வருங்காலத்தை அமைத்து தருவான் என்பதற்கான முன்னோட்டம் ஆரம்பத்துல. குழந்தை நல்லா நடக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவையாவது கீழே உழுகும். ஐயோ என் புள்ள உழுகுதே அப்படின்ட்டு எல்லாம் பதற முடியாது. அது விழுந்து 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 எழுந்து நடந்து அதுக்கப்புறம் கடைசி வரை வளர்ச்சி தான். எனவே குழந்தை நடை பழகுவது போல் சோதனைகள் என்பது இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகான வரலாறு குரான்ல வருது. குரான்ல அல்லாஹ் சொல்ற வரலாறுகள்ல அவனே அழகிய வரலாறுன்னு சொல்றது அந்த வரலாறு தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு அஹ்ஸனல் கஸஸ்ன்னு அல்லாஹ் சொல்றான். சரித்திரங்களில் அழகிய சரித்திரம்னு. என்னாச்சு? எல்லாம் கூட இருந்த சகோதரர்கள்லாம் தூக்கி கிணத்துல போட்டாங்க. மாபெரும் சோதனை. அங்கிருந்து தூக்கி வந்தா அடிமையா கொண்டு போய் சந்தையில வித்துட்டு போயிட்டானுங்க. அது அதை விட பெரிய சோதனை. கிணத்துல இருந்து மீண்டு, அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு நல்லா இருக்கலாம்னு பார்த்தா பொம்பளைங்க விஷயத்துல பல ஃபித்னாவெல்லாம் நடந்து ஜெயில தூக்கி போட்டாங்க. அது விட சேதனை. யோசித்து பாருங்கள், ஒரு பாரம்பரியமான நபிமார்களின் குடும்பத்தில வந்த ஒரு பிள்ளை ஆள் கிணத்துக்குள்ளே கிடக்கிறது, கடை வீதியிலே அடிமையாய் விற்கப்படுகிறது, ஜெயிலிலே கைதியாய் கிடக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கை பூரா நடக்குது. ஃபைனல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா?
எகிப்து தேசத்தின் அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அரச கட்டளுக்கு அந்த சிம்மாசனத்திற்கு கொண்டு போய் இவர்களை அமர வைக்க ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் படிக்கட்டுல தான் இதெல்லாம் வருது. கிணறு வருது, அடிமை வருது, ஜெயிலு வருது, ஊர் மக்கள்கிட்ட திட்டு வருது, என்னென்னமோ வருது. இத்தனை சோதனைகளையும் தாண்டி நிற்கிற போது நாட்டை ஆளுகிற அதிபர் என்கிற அலங்காரத்தை அல்லாஹ் தருகிறார். இது போன்ற துன்பங்களில இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள்ல இன்னொரு படிப்பினை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனையை நீ கொடுத்துட்ட, எனக்கு இதை விட சிறந்ததை எனக்கு கொடு, என்னுடைய இழப்பை சரி செய்து அதை விட சிறப்பானதை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது ஒரு முக்கியமான பாடம், சோதனைகளுடைய விஷயங்கள்ல தரப்படுகிற பாடம். ஹதீஸ்ல அதுக்கு ஒரு துவா கூட இருக்கு. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு வந்திருக்கிற முசீபத்துக்கு எனக்கு நல்ல கூலிய கொடு, இந்த முசீபத்துக்கு பகரமா இதை விட சிறந்ததை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணுமா. ஒரு பொருளாதாரத்துல இழப்பு வந்துருச்சு, வேற ஏதாவது குடும்பத்துல இறப்பு வந்துருச்சு, என்ன கேட்கணுமா? எல்லாம் இந்த முசீபத்தை எனக்கு கொடுத்து எல்லாம் நான் இதை தாங்கிக்கிட்டேன்ல, இதை பொறுத்துக்கிட்டேன்ல, இதுக்கு எனக்கு கூலி கொடு. அடுத்து வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடுன்னு கேட்கணுமா. இது துன்பங்களின் போதுள்ள மிக முக்கியமான பாடம். நீ கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மனைவிமார்களில் ஒருவரின் வரலாறு. சும்மா சின்ன நிகழ்ச்சி தான் சொல்லிடுறேன். அபூ சலமான்னு ஒருத்தர் இருந்தார். அபூ சலமா நபித்தோழர். அவர் மனைவி தான் உம்மு சலமா. கணவர் அபூ சலமா, மனைவி உம்மு சலமா, 2 பேர். இந்த 2 பேருக்கு அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை கொடுத்திருந்தான். திடீர்னு அபூ சலமா மௌத்தாயிட்டார். 3 குழந்தைகளை விட்டுட்டு, இந்த அம்மாவையும் விட்டுட்டு மௌத்தா போயிட்டார். உம்மு சலமா தவிச்சு போயிட்டாங்க, அழுதாங்க, ரொம்ப கல்புல கவலை, கண்ணீர். ஆனாலும் இந்த நினைப்பு வந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த துஆவை கேட்போம் அல்லாஹ்ட்ட. ஒரு பெரிய முசீபத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான், குழந்தை குட்டிகளோட விட்டுட்டு கணவர் மௌத்தா போயிட்டாரு, சரி துஆ செய்யலான்ட்டு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முசீபத்தி. நான் மேல சொன்ன துஆ, யா அல்லாஹ், என்னுடைய முசீபத்துல எனக்கு நல்ல கூலிய கொடு. சரி, அடுத்த வரி என்ன? ஓதலாத. வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, இவரை விட சிறந்தவரை எனக்கு பகரமா கொடு. அந்த இடத்துல அவங்க ஓதாம கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சாங்க. என் கணவர் அபூ சலமாவை விட சிறந்தவங்க யாரு இருக்க போறா? நான் இதை கேட்கிற மனசு வரமாட்டேங்குது. அபூ சலமாவும் நானும் அப்படி ஒரு பிரியத்திற்குரிய ஜோடிகளாக வாழ்வாங்கு வாழ்ந்தோம். நாங்கள் அப்படிப்பட்ட பிரியத்திற்குரிய காதல் ஜோடிகள். அபூ சலமாவை விட சிறந்தவரை கொடுன்னு கேட்டா லேசா மனசுக்குள்ள நெருடல். சரி, இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு இப்படி ஒண்ணு கேட்க சொல்லியிருக்காங்க. கேட்டாங்க அந்த அம்மா. என்னன்னு? இந்த முசீபத்துல எனக்கு கூலி கொடு, வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடுன்னு கேட்டாங்க. ஒரு சில நாட்களிலேயே இத்தா முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், விதவை பெண்ணான உம்மு சலமாவை மறுமணம் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். உம்மு சலமாவிடத்திலே நாயகம் திருமண விருப்பத்தை சொன்னார்கள். உம்மு சலமா தான் கோபப்படக்கூடிய பெண் என்று சொல்லி பார்த்தார்கள், மறுத்தார்கள், முடியல. இந்த குழந்தைகள்லாம் எனக்கு இருக்குது, என்னால நான் பராமரிக்க வேண்டியது இருக்குது, வேணான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், உனது கோபத்தை அல்லாஹ் சாந்தமாக்கி தரட்டும், உனது பிள்ளைகள் இனிமேல் எனது பிள்ளைகள். இப்படி எல்லாம் சொல்லி உம்மு சலமாவை திருமணம் செய்து ரசூலுல்லாவோடு வாழுகிற போது அவர்கள் இதை சொல்லுகிறார்கள், அபூ சலமாவாகி என் முன்னாள் கணவர் இறந்த போது இதைவிட சிறந்ததை எனக்கு தா என்று நான் கேட்பதிலே எனக்கு நெருடல் இருந்தது. ஆனால் அந்த நெருடலை தாண்டி நான் அதை அல்லாஹ் ரசூல் சொன்னதற்காக கேட்டேன். கேட்டதற்கு பின்னாலே என்ன நடந்தது? அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் கேட்டதற்காக இறைவன் மிகப்பெரிய கூலியை கொடுத்தான். இப்போ நல்லோர்களின் சோதனைகளின் போது காக்கப்படுகிற பொறுமை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய வருங்காலத்தை தந்திருக்கு. என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் பேசணும். இது ஒரு முக்கியமான துன்பத்தின் போது உள்ள படிப்பினை. சில பேர்
அன்வான்டா ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவாங்க. யாராவது வீட்டுல மௌத்தா போயிட்டாரு, கம்மி வயசுன்னு வச்சுக்கோ, யாரெல்லாம் உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, என் பையன் தான் கிடைச்சானா, ஊர் உலகத்துல யாருமே இல்லையா, இப்படி எல்லாம் பேசுவாங்க. இது சோதனைகளின் போது பொறுமை காப்பதல்ல, இது இறைவனை நிந்திப்பதுன்னு பேர். ரொம்ப மோசம் இது. இறைவனை நிந்திப்பது இது சரியில்லை. எந்த சோதனைகள் வந்தாலும் பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். அதே ரப்பிட்ட திரும்ப கேட்கணும். அவன்கிட்ட தான் புடிச்சு உழுக்கணும். நீதான் இந்த நோயை எனக்கு தர முடியும், நீதான் ஷிஃபாவையும் தர முடியும். உன்னை தவிர உலகத்துல வேற யாரும் ஷிஃபா தர முடியாது. மருத்துவர்கள் தோற்கும் இடத்தில் நீ இருக்கிறாய், வைத்தியர்கள் கைவிரிக்கும் இடத்தில் நீ இருக்கிறாய், எங்களினுடைய வைத்திய சாலைகள் எல்லாம் மூடப்படுகிற இடத்தில் நீ இருக்கிறாய். யாருக்கும் அதாவது குணப்படுத்த முடியாத நோயை தருவதற்கும் உனக்கு தெரியும், எந்த நோயையும் குணப்படுத்தவும் உனக்கு தெரியும். குழந்தைய அம்மா அடிச்சதுன்னா அம்மா யார்கிட்ட போகும்? பக்கத்து வீட்டு பொம்பளைட்டியா போகும்? திரும்ப அதே அம்மாவுடைய மடிக்கு போகும். அடிக்கிற அம்மாவின் மடியிலேயே திரும்ப போய் அணைந்து கொள்ளுகிற குழந்தையை போல், அரவணைத்துக் கொள்ளுகிற தாயை போல் நாம் அவன் மடியிலேயே அணைவோம், அல்லாஹ் அரவணைப்பான். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிச்சிடக்கூடாது. சில பேர் நோய் வந்த உடனே, ஆண்டவனுக்கு கண் இல்லையா, எனக்கு தான் இப்படி கொடுக்கணுமா, ஏன் ஊர் உலகத்துல இருக்கிறதுக்கு இப்படி இல்லையா, அப்படி இல்லையா, நிறைய வார்த்தைகள். அவங்களுக்கெல்லாம் இப்படி ஆகுது, அவன்லாம் வியாபாரம் நல்லா பண்றானே, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறகுது, ஏன் எனக்கு மட்டும் இதா, இப்படி எல்லாம் புலம்பல்கள். ரப்பிடத்துல பொறுமையோடு பிடித்தவர்களை உழுக்க வேண்டும் அல்லாஹ். ஹதீஸ்ல அதானே வருது, குழந்தை தாயிட்ட நச்சரிக்கிற மாதிரி அல்லாட்ட நச்சரிக்கணுமா? புடிவாதம் பண்ணிட்டே இருக்கிறது, நச்சரிக்கிறது. தவறா வார்த்தை விடக்கூடாதுல்ல. ஒரு சஹாபி உடல் நலம் சரியில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க போனாங்க. லபஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், தஹூர் அப்படின்னு சொன்னாங்க. தஹூர்னா நல்லா போயிரும்பா அப்படின்னு அர்த்தம், சுத்தமாயிரும், ஷிஃபாவாயிரும், ஆரோக்கியம் கிடைச்சிரும்னு அர்த்தம் தஹூர்னு. அவர் ஏதோ நோயினுடைய ஒரு தொந்தரவுலையோ என்னமோ தெரியல, கடுப்புல அல்லாஹ் மேலேயே தப்பா வார்த்தையை சொல்ற மாதிரி ஒரு மாதிரி பேசினாரு. பேச வேணான்னு சொன்னாங்க, அது மீறி பேசினாரு. தஹூர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா போயிரும். அவரு சொன்னார், வசனமாவே சொன்னார், பல் ஹுவ யஃபூர் அல ஷேഖில் கபீர் துஸீருஹு இலல் குபூர். ஆமா, எங்க நல்லா போகுது, அது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. அது இப்படி ஒரு கிழவனுக்கு இந்த நோயெல்லாம் வந்து மாட்டுது, இது கண்டிப்பா கபருக்கு தான் கூட்டிட்டு போகும், அதெல்லாம் நல்லாவெல்லாம் போகாது. நல்லா போகும் என்று சொல்லுகிற வாய் நபித்துவ வாய், அந்த துவாவுல நல்லா போயிடலாம். ஆனா இவர் அதை சொல்ல விடாம, எங்க நல்லா போகுது, அதான் இவ்வளவு மோசமா இருக்குதே, கொண்டு போய் கபர்ல தான் சேர்த்தும் இப்படின்னு சொன்ன உன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம் இதா அப்படின்ட்டாங்க. சரி, அப்பன்னா நீ சொல்றது அப்படித்தான் அப்படின்ட்டாங்க. அவர் அப்படியே கடைசி வரையும் அதுல சரியாகல போயிட்டார். ஒரு துன்பம் வருகிற போது, நோய் வருகிற போது, இடர்கள் வருகிற போது ரப்பின் மீதான புலம்பல் வார்த்தைகளை எப்பவுமே சொல்லக்கூடாது. நாமெல்லாம் ஏமாத்துறோம். 18 வருஷம் நான் ஸ்டாப் படுக்கை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 18 வருஷம். நீங்க நம்ம 18 நாள் படுத்துருவோமா? ஒரு டைபாய்டு வந்து ஒரு மாசத்துல சில நாள் படுத்திருந்துட்டு வெளியே வந்தாடா, அல்லாஹ் அக்பர், நாம பண்ற பேசுற பேச்சு, அல்லது ஒரு பைபாஸ் சர்ஜரி முடிச்சிட்டு வந்து நாம பேசுற பேச்சு, 18 வருஷம் நோய் கொஞ்சம் கூட குறையல. டே பை டே வலி குறையுது, நோய் குறையுது, வீக்கம் குறையுது, அதனுடைய இதெல்லாம் குறையுதுன்னா மனசுக்கு ஓரளவு ராகத்தா இருக்கும், பரவாயில்ல நல்லாயிட்டு வருதுன்னு. முதல் நாள் இருந்ததை போலவே பல வருஷம் உடல் முழுவதும் புண். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நம்மள யாராவது ஒருத்தர் இப்படி 18 வருஷ காலம் நோயில படுத்திருக்கிறோமா? அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, இவ்வளவு வருஷம் இப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, திரும்ப திரும்ப அங்க என்னமோ கையை தூக்கி அல்லாட்ட, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், 18 வருஷமா கேட்கிறீங்களே, அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய ரட்சகா, எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, நீ எனக்கு வந்து சரி பண்ணி கொடுன்னு கேக்குறீங்களே, 18 வருஷமாச்சு. அழகான பதில் சொன்னார். 18 வருஷமா தானே நோயா இருக்கிறேன், 70 வருஷம் நான் நல்லா இருந்தேன், உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன அழகான வியூ பாருங்க. ஒரு 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 பாசிட்டிவ் அப்ரோச்ங்கிறது இதுதான். 70 வருஷமா நான் நல்லா இருந்தேன், அதை நினைச்சு பாரு. 18 வருஷம் தானே நோய்வாய்ப்பட்டிருக்கேன், என் ஆரோக்கிய காலத்தை விட
நான் நோய்வாய்ப்பட்ட காலம் என்பது கம்மி தானே. அல்லாஹ் 14 மக்கள் செல்வத்தை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், 18 ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டு கொடுத்தான். 18 வருஷத்துக்கு பிறகு நோய் சரியாகுது. பெரிய உலக மருத்துவர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா காலுக்கடியில் இருக்கிற தண்ணி தூக்கி மேல ஊத்துங்கன்னாங்க, மேல ஊத்துனோம்னா சரியா போயிருச்சு. இவங்க குளிச்சுட்டு வெளியே வருவாங்கன்ட்டு வெளியில அந்த பக்கம் அவங்க மனைவி தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க. இவரு குளிச்சு முடிச்ச உடனே மூஞ்சி உடம்பெல்லாம் கொப்பளமா இருந்துச்சுல்ல, எல்லாம் சரியாயி திடீர்னு பார்த்தா புது மாப்பிள்ளை மாதிரி வெளியே போறாரு. கொஞ்ச தூரம் கடந்து அவர் மனைவி பக்கத்துல போன உடனே அவர் மனைவி இவர்கிட்ட கேட்டிருக்கு, குளிக்க போனாரு ஐயூப பாத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அடையாளம் தெரியாம. உருக்குலைந்த உடம்பு ஒரு நொடியில் பொன்னிற மேனியாய் அத்தனை நோய்களும் சரிவர ஆனதற்கு பிறகு எழுந்து நிற்கிறார்களே ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன தெரியுமா? 18 வருஷம் ஒரு வார்த்தை கூட ரப்பே என்னை இப்படி நோய்வாய்ப்படுத்திட்டியே அப்படின்னு கேட்கவே இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த வழியில இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் அப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லாம். அதனால ஒரு செயலை, ஒரு துன்பத்தை நடக்கிற போது, ஒரு துன்பத்தை எதிர்கொள்ளுகிற போது ரப்பிடம் அப்படியே சரணாகதி அடைஞ்சிடணும். இது முக்கியமான பாடம் சோதனைகளில். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பொறுமையோடு இருந்ததனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? குர்ஆனில் இன்றைக்கு வரையும் என்ன அற்புதமான ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிஅமல் அப்து, அடியார்களில் மிக நல்ல அடியாராக ஆகிவிட்டார் ஐயூப். ஐயூபை போல இன்னஹு அவ்வாப், அல்லாஹ் என்று சொல்லி ஆன்மீகத்தில் திளைக்கிற ஐயூபு போல் நல்லடியார்கள் யார் உண்டு என்று குர்ஆன் கேட்கிற அளவுக்கு அவர்கள் அப்படி ஆயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு 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 நேர்மறையான எண்ணம் வேண்டுமே ஒழிய எதிர்மறையாக எப்போதும் ஒருபோதும் கணித்து விடக்கூடாது. இந்த துன்பங்களிலே இருந்து பெற வேண்டிய படிப்பினைகள்ல ஒண்ணு முக்கியமானது, இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல தெரியுது என்னன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ, நெகட்டிவான ஒரு வியூ ரெண்டும் இருக்கு. இதுல பாசிட்டிவா சோதனைகளின் போது பார்க்க வேண்டும், நெகட்டிவா பார்க்க கூடாது. அப்படித்தான் உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, அந்த காலத்துல ஏதோ அநேகமாக சக்கரை வியாதி மாதிரி ஏதாவது ஒண்ணு அந்த காலத்துல இருந்திருக்கலாம். கால்ல புண்ணு சரியாகவே இல்லை, காலை எடுக்கணும். 2 காலும் முட்டி வரையும் எடுக்க வேண்டும். மருத்துவர்கள் சொல்லி விட்டார்கள். இன்னைக்கு இருக்கிறது போல லேபு அது இது சர்ஜரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மதுவை கொடுத்துருவாங்க. இது போன்ற மருத்துவத்திற்காக அவைகளுக்கு அனுமதி உண்டு. கொஞ்சம் மதுவை குடிச்ச உடனே காலை வெட்டிடுவாங்க. அவர் போதையில் இருக்கிறப்போ வலி இருக்கத்தான் செய்யும். கொண்டு வந்து மது கொடுத்தாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுக்கு காலை எடுக்க போறோம்னு அனுமதி எல்லாம் வாங்கிட்டாங்க. மது குடிச்ச உடனே சொன்னார், அவரு கொடுத்த உடனே, எங்களுடைய மார்க்கத்தில் இது போன்ற மருத்துவத்திற்காக இவைகளை பயன்படுத்துவது கூடும் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் காலமெல்லாம் என் வாயில் வைக்காத இந்த பொருளை எனக்கு போதை தர்ற பொருள் வேண்டாம், எனக்கு போதையை நானே உண்டாக்கிறேன், நீங்க என் காலை எடுங்க, நான் சில தஸ்பீக் எல்லாம் ஓதிட்டு இருப்பேன், எனக்கு அதுவே போதை மாதிரி தான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓத ஆரம்பிச்சிட்டாரு. என்னமோ தஸ்பீகளை ஓதிட்டு இருந்தாரு. காலையெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காலை அவர் கையில கொடுத்தாங்க, எடுக்கப்பட்ட காலை வாங்கிட்டு அவர் அல்லாஹ்ட்ட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? காலை கையில வச்சுட்டு பேசினாரு, யா அல்லாஹ், உன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த காலை வச்சுக்கிட்டு நான் ஹராமான ஒரு இடத்துக்கு கூட நான் போனதில்லை. ஹராமான இடத்திற்கு, தவறான செயல்கள் நடக்கிற இடத்திற்கு, தவறான காட்சிகளுக்கு, தவறுக்கு ஒத்து போவதற்கு என்னுடைய பாதத்தை நான் ஒரு நாளும் பயன்படுத்தியது கிடையாது. இது உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ரப்பே, 2 கை 2 காலு, இதுல 2 காலை மட்டும்தான் நீ எடுத்த, 2 கையை இன்னும் கொடுத்திருக்கியே எனக்கு. அது அந்த அடிப்படையில் யா அல்லாஹ் உனக்கே புகழல்லாம்னு சொல்லிட்டு குடும்பத்தாரை கூப்பிட்டு, நான் மௌத்தா போனா அடக்கம் பண்ற மாதிரி என்னுடைய இந்த காலை மட்டும் தனியா நீங்க அடக்கம் பண்ணணும், கஃன் தஃபன் எல்லாம் செஞ்சு முஸ்லிம்களுடைய பொது கபரிஸ்தான்ல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு வசியத்து பண்ணுவாங்க.
இப்போ இங்க அதான் சொல்றோம், பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஒரே பொருளை பார்க்க முடியும். என் காலு போயிருச்சே அப்படின்னு பார்த்தா இது நெகட்டிவ் வியூ. அதை விட்டு போட்டு காலு போயிருச்சேன்னு பார்க்காம, எனக்கு 2 கை இருக்குதே, அல்லாஹ் கொடுத்ததுல காலை மட்டும்தானே எடுத்தான், மத்த எல்லா உறுப்பையும் எனக்கு சரியா வச்சிருக்கானேன்னு பாக்குறது பாசிட்டிவ். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருக்குது, மிச்சம் 1/2 கிளாஸ் காலியா இருக்குது ஒரு கப்ல. அப்போ பாக்குறவங்களுடைய பார்வை, நல்ல பார்வை எது தெரியுமா? பரவாயில்ல, 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கு, இது பாசிட்டிவ். இல்லையே பாதி கப்பு காலியா கிடக்குதே அப்படின்னா இது புலம்பல் அப்ரோச். இது நெகட்டிவ் வியூ. இப்படி எந்த காலத்திலும் பார்க்க கூடாது. சோதனைகள் வருகிற போது நமக்கு இந்த பாசிட்டிவான அப்ரோச் என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்காகத்தான் மார்க்கம் சில வார்த்தைகளை, வழிகளை சொல்லி தருகிறது. உங்களுக்கு எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அவன்கிட்ட தான் போகணும். எத்தனை எத்தனை அர்த்தம் தெரியுமா? தனியாக மணிக்கணக்கில் இந்த ஒற்றை வார்த்தையினுடைய விளக்கத்தை, விரிவை பேச வேண்டும், பேச முடியும். அப்படிப்பட்ட வார்த்தை. நான் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். இப்ப எதையாவது எடுத்துட்டான், அப்ப சொல்றது என்னன்னா, அவனுக்கு சொந்தம், அவன் எடுத்துக்கிட்டான், அடுத்து நானு, அடுத்து நீ, அடுத்து அவரு, போயிட்டே இருக்க வேண்டியதானே. இன்னா லில்லாஹி வ இன்னா, உயிர் சேதத்துக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் சொல்லலாம். கரண்ட் போலானும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கால்ல முள் குத்துனாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நகைச்சுவை என்ன தெரியுமா? நாம இத மௌத்துக்குன்னு பழக்கி வச்சுட்டோம். வேற நேரத்துல இன்னா லில்லாஹ் சொன்னோம்னா சமயங்கள்ல விவகாரம் ஆயிரும். ஏதாவது வீட்டுல சொல்றாங்கன்னு வைங்களேன், குப்பிமாக்கு உடம்பு சரியில்லப்பா அப்படிங்கிறாங்க, நீங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னா ரணகளம் ஆயிரும் வீடு. பெரிய தாக்கு உடம்பு சரியில்லை, சின்ன தாக்கு உடம்பு சரியில்லை, இப்படி இப்படி எதையாவது சொன்னாங்க, அந்த சொன்ன நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா விவகாரம் ஆயிரும். ஆனா மார்க்கத்துல விளக்கு அணைந்தாலும் இன்னா லில்லாஹ் தான், ஒரு உயிரை விட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். இந்த வார்த்தையை நீங்கள் அர்த்தத்தோடு மனதிலே திடப்படுத்தி கொண்டால் எந்த சோதனையும் லகுவாகிவிடும். எந்த சோதனையும் லகுவாகிவிடும். அவன் பொருளை அவன் எடுத்துக்கிட்டான். ரசூலுல்லாஹ் இது என்னமோ ஊருக்கு மட்டும் அட்வைஸா, உபதேசமா சொல்லல. சொந்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குழந்தை உயிர் போகுது. மகளை கட்டி கொடுத்த இடத்துல இருந்து தகப்பனார கூப்பிட்டுடுது, அத்தாவை வர சொல்லி, பையனுக்கு ரொம்ப முடியல, மூச்சு இறைக்குது, குழந்தை கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்க சொல்லு, அல்லாஹ் இப்படி செய்வான் அப்படி இப்படின்னு ஆறுதலா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப ஜைனப் 2வது தடவை ஆள் அனுப்புனாங்க. மூத்த மகள் ஜைனப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வோட பேரால கேட்கிறேன்னு சொல்லு, அத்தாவை வர சொல்லு. அப்ப திரும்ப போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட போனாங்க. ஒரு 5-6 சஹாபிகள் கூட போனாங்க. போய் அந்த குழந்தைய வாங்கி மடியில வைக்கிறாங்க. குழந்தை திணறுது, மூச்சு திணறுது. மூச்சு திணந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஜைனப்ட்ட சொன்னாங்க, கண்கள்ல தண்ணி வருது ரசூலுடைய கண்லையும். ஏன்னா சொந்த பேர குழந்தை தான் மடியில தான் வர்ற வரையும் காத்திருந்து வந்து மடியில உயிர் போச்சுன்னா. சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. ஏம்மா, அல்லாஹ் எதையெல்லாம் எடுத்தானோ அதுவும் அவனுக்கு சொந்தம், எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதுவும் அவனுக்கு சொந்தம். சிலதை அவன் எடுத்துக்கிட்டான், சிலதை இன்னும் விட்டு வச்சிருக்கான், அடுத்தடுத்து எடுப்பான்னு அர்த்தம். இந்த தத்துவத்தை ஜைனப் அம்மாவுக்கு விளக்கி சொல்லி அச்சோதனைகளின் பளுவை குறைத்தார்கள். இன்னா லில்லாஹ் போன்ற வார்த்தைகள் தான் சோதனைகளிலே இருந்து மீண்டும் நம்மை லகுவை நோக்கி பயணிக்க வைக்கிற வார்த்தை. அதனால எந்த சோதனைகள் வந்தாலும் இந்த படிப்பினைகளை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்னு, நோய்வாய்ப்பட்டோ, நஷ்டப்பட்டோ, கஷ்டப்பட்டோ, இழப்புகளும் இறப்புகளும் அதிகமாகியோ யாரையாவது சாதாரணமா மட்டும் எடை போடாதீங்க. மறுமையில் அவர்கள் ரொம்ப பிரகாசமாக இருப்பார்கள். உலகத்துல ரொம்ப டிப்டாப்பா இருக்கிற யாரையும் பார்த்து ரொம்ப கொண்டாடவும் செய்யாதீங்க. மறுமையில் அவர்கள் மோசமாக இருப்பார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட சோதனைகளை குறிச்சு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டப்போ இமாம் கஸ்ஸாலி சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி, காமிலுல் ஃபிக்ஹி, மார்க்க அறிவில் பரிபூரணமான அறிவு எது தெரியுமா? மார்க்க அறிவிலேயே பரிபூரணமான அறிவு. அந்த அறிவு உள்ளவன் யாரு தெரியுமா? யஉத்துல் பலாஅ நிஅமத்தன் வர்ரகாஅ முஸீபத்தன்.
பலா முசீபத்து வருதல்ல, அதை அல்லாஹ் வழங்கிய கிஃப்டாக கருதுவான். ரொம்ப செல்வமும் இன்பமும் கொளிக்குதல்ல, அதை அல்லாஹ் கொடுத்த முசீபத்தாக நினைப்பான். நாம நினைக்கிற மாதிரி வளமான வாழ்வு, வெல் செட்டில்டு, கோடிக்கணக்கில் அதிபதி, இதெல்லாம் பயப்படணும், அல்லாஹ்வுடைய முசீபத்தா இருக்கலாம். நோய் நொடி கஷ்டம், பல்வேறு குடும்ப கஷ்டம், நல்லா ஞாபகம் வச்சுன்னு இவர்கள் மறுமையினுடைய மிகப்பெரிய இன்பத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகளில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களின் வார்த்தைகளில் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து இந்த சோதனைகள் நடக்கிற போதெல்லாம் இந்த பாடங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல நிறைய பேரின் உயிரை பறித்திருக்கிற கொரோனா, நிறைய பேரின் உடல் நலத்தை கேள்விக்கு உரியாக்கி இருக்கிற கொரோனா, இன்றளவும் உலகத்தை விட்டு அகலாமல் உலகத்தின் எல்லா துறையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இந்த கொரோனா போன்றவைகள் எல்லாம் கூட அல்லாஹுவின் சோதனைகளே. அவனிடத்திலேயே திரும்ப கேட்போம், அவன் கதவையே திரும்ப தட்டுவோம். அடிக்கிற அம்மாவிடம் குழந்தை மீண்டும் போவது போல் அவனிடமே சரணாகதி அடைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெரிய பெரிய பலா முசீபத்துகளிலே இருந்து நம்மை காப்பாற்றி இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி வெற்றி பெற்ற வாழ்வு வாழ்ந்த மேன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கால சூழ்நிலைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மௌலானா அவர்கள் மிக அழகான முறையில் நமக்கு எடுத்துட்ட ஜஸாக்கல்லாஹ் அஹ்சன் ஜஸா. அடுத்ததாக ஒரு 2 நிமிஷம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் துஆவை முடிச்சிடலாங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மௌலானா மௌலவி தானிஷ் அஹ்மத் ஹசனி எம்ஏ சூப்பர்டென்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தீனியாத் மக்தப் அவர்களே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வைக்கிறேன். தானிஷ் மௌலானா, தானிஷ் மௌலானா. அஜி, நான் பேசுறது கேக்குதுங்களா? வாய்ஸ் கேட்குறாங்க, பேசுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த அருமையான மலைச்சாரலின் மாலை பொழுதிலே நம் அனைவரையும் ஒரு அருமையான பல வார்த்தைகளை கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறான். நிச்சயமாக இதற்கு புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, மேலும் நன்றிகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அடுத்ததாக தங்களுடைய பல வேலைப்பாடுகளையும் பொருட்படுத்தாமல் நமக்கு அழகான முறையிலே, இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத்துடைய பாதையில சொல்றதா இருந்தா கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல நமக்கு ஒவ்வொன்றாக அழகான முறையில எடுத்து கூறினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பணியிலே மேலும் மேலும் பரக்கத் செய்வானாக. அவர்களை இந்த உம்மத்திற்கு மேலும் மேலும் அவர்களை கொண்டு பலன் அளிப்பானாக. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப கிராத் ஓதி துவக்கி வைத்த மௌலானா யாசர் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை துவக்க வரை ஆற்றிய ஹாஜி ஃபாரூக் அலி சஃபியாஸுக்கும், மோனா வாய்ஸ் வரல. தானிஷ் மோனா வாங்க பாபாஜியார் துவா ஓதிடலாங்க. மோனா துவா ஓதிடலாங்க. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة وسلاما تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملك الله. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. سبحان ربك رب العزة عما يصفون
وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه